அன்பு உலகளாவிய பிகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் வி த லீடர்ஸ் ஆர்கனைசேஷன்ஸிலிருந்து திரு சபரி செல்வன் அவர்கள். சபரி வணக்கம். சபரி வணக்கம் சுபாஜி. சபரி, அண்ணாமலையின் வி த லீடர்ஸ் ஆர்கனைசேஷன் நேற்று நடத்திய அந்த ஒரு மாநாடு, அது என்ன சொல்றது, முதல் கூட்டம்னு சொல்லலாம், இல்ல முதல் மாநாடுன்னு சொல்லலாம். அதை எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை கொங்கு மண்டலத்துல அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு நல்ல வலுவான ஒரு பேஸ் இருக்கு அப்படிங்கறதுனாலே அந்த இடத்தை சூஸ் பண்ணாங்களா? நீங்க அவரை திரும்ப சிவாஜி அவரை ஒரு கொங்கு ரிஜியனோட ஒரு லீடரா நிறைய இடத்துல ஃப்ரேம் பண்ண நினைக்கிறாங்க. நீங்களும் அதே டிராப்புக்குள்ள போறீங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு சின்னதா ஒரு நெருடல் உண்டு. முதல் விஷயம், நேற்று நடந்த இந்த பொள்ளாச்சியில நடந்த மாநாடு, இது வி த லீடர்ஸ் அமைப்பின் சார்பாக பொள்ளாச்சி ட்ரக் ஃப்ரீ பொள்ளாச்சி அப்படிங்கிற ஒரு பெயர்ல நடைபெற்ற ஒரு மாநாடு தான். அண்ணாமலை அவர்களோ இல்ல அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் செய்த ஏதாவது ஒரு ஆர்கனைசரோ இல்ல அந்த கூட்டத்தினுடைய நேற்றைய தலைவராக செயல்பட்ட திரு வசந்தராஜனோ எந்த ஒரு தலைவரையோ எந்த ஒரு நிர்வாகியோ போன் பண்ணி நீங்க கூட்டத்துக்கு வாங்க, பொள்ளாச்சிக்கு வாங்க, நிகழ்ச்சியில கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கூப்பிடவே கிடையாது. நேற்று சென்றிருந்த கூட்டம் அத்தனையுமே தன்னிச்சையாக நடைபெற்ற ஒரு கூட்டம் தான். அவர்கள் தங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேர்ல போன ஒரு கூட்டம் தான். இப்ப எங்க டீம்லயே கூட நாங்க ஒரு 75 பேர் போயிருந்தோம். எங்களுடைய ஆத்தூர் சட்டமன்றம் சார்பா போயிருந்தோம். அப்படின்னா 75 பேருமே முதல் முறையா வேற ஒரு விஷயங்கள் செஞ்சிருந்தோம். என்னன்னா, எல்லாருமே ஷேர் பண்ணி போறதுக்கு உண்டான ஒரு விஷயத்த செஞ்சிருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டுல இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல. ஆனா எல்லாருமே ஆர்வத்துடன் கலந்துக்கிட்டாங்க. ஒரு வண்டிக்கு 700 ரூபாய் பேர்ல ஆளுக்கு 700 ரூபாய் நாங்க மையப்படுத்தி நாங்க போட்டுக்கிட்டு இதுக்கு செலவு பண்ணிட்டு போனோம். சோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு சக்சஸ்ஃபுல் மீட்டிங்கா கண்டக்ட் பண்ணணும்னு நினைச்சோம். அது ஒரு மாநாடா போய் முடிஞ்சிருக்கு. நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தங்க எந்திரிச்சாங்க அப்படின்னா அந்த சேர் காலியா இருக்காது. திரும்ப வேற ஒருத்தவங்க உட்காரக்கூடிய சூழ்நிலையில தான் அந்த மாநாடே இருந்தது. லட்சக்கணக்கான பேர் கலந்துக்கிட்டாங்க. சோ எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வெற்றி மாநாடுங்கிறதெல்லாம் தாண்டி அண்ணாமலையின் மீது இருக்கக்கூடிய ஒரு அன்பின் காரணமாக மக்கள் எந்த அளவுக்கு ஒரு படித்த இளைஞனை விரும்புகிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த மாநாடு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுது. படித்த இளைஞருக்கான இடம் தேவை அப்படின்னு சொல்றீங்க. அவர் ஒரு இடத்துல பேசும்போது சொல்றாரு, நான் வீட்டுல சாமி கும்பிடுற பொட்டு வைக்கிற ஒரு ஹிந்து, ஆனா வீட்டை விட்டு வெளியில வரும்போதே அது அடையாளத்தை எடுத்து விட்டு விடுவேன் எல்லாம் அப்படின்னு சொல்றாரு. சோ வீட்டை விட்டு வெளியே வரும்போது அடையாளங்களை எடுத்து விட்டு வர வேண்டும்னு அவசியமா என்ன? கேரி பண்ணிட்டே வந்தா என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க சபரி? இது நீங்க முதல்ல கேட்க வேண்டிய நபர் அண்ணாமலை அவர்கள் கிடையாது, பாரத பிரதமர் மோடி அவர்கள் கிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஏன்னா இதை முதல்ல பேசியது பிரதமர் மோடி அவர்கள் தான். சப்கே சார் சப்கே விகாஸ்ங்கிற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தி, நான் பெருமை மிகு ஒரு ஹிந்து, முதல்ல நான் ஒரு நேஷனலிஸ்ட், அதுக்கப்புறம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மதங்களுக்கும் பொதுவான ஒரு நபர் அப்படின்னு சொல்லி பேசியது பாரத பிரதமர் மோடி அவர்கள் பேசினார். மோடி அவர்களுடைய வார்த்தையில அச்சு பிசலாம ஒரு வார்த்தை கூட மாறாம தான் திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார். ஆனால் அவர் சொல்லிய வார்த்தை எக்ஸ்ட்ராவா ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் என் வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது என் மதத்தையும் எனது ஜாதியையும், ஏன்னா நான் பலதரப்பட்ட மக்களை நான் சந்திக்க வேண்டியிருக்கும். சோ அதனால அந்த ஒரு விஷயங்களை நான் செய்கிறேன். அதற்காக நான் ஹிந்து கிடையாது, நான் இந்த தேசத்தினுடைய ஒரு அபிமானி கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அண்ணாமலை மையப்படுத்தவும் கிடையாது. அதை புரிந்து கொள்பவர்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஒருவேளை ஹிந்துத்துவா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் மையப்படுத்தி போகணும் அப்படின்னா, நாங்க பாரதிய ஜனதா கட்சியில இருந்துட்டு போயிருக்கிறோமே. நம்ம எதற்காக தனியா ஒரு அமைப்பை ஆரம்பிக்கணும், எதற்காக தனியா ஒரு சித்தாந்தம்னு கொண்டு வரணும், எதற்காக தனியா ஒரு கொள்கைன்னு கொண்டு வரணும். சோ இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பாரத பிரதமர் என்ன சொல்லியிருந்தாரோ, பிரதமருடைய ஒரு வார்த்தையை அண்ணாமலை அவர்கள் இந்த விஷயத்துல சொல்லியிருந்தார். பிரதமர் தான் இந்த வார்த்தையை முதல்ல சொன்னார். நான் இந்த நாட்டினுடைய ஒரு பிரதமர், நான் அனைத்து மக்களுக்குமே பலதரப்பட்ட மக்களுக்குமே பொதுவான ஒரு நபர் தான். காஷ்மீர்ல இருக்க ஒரு முஸ்லீமாக இருக்கட்டும், பஞ்சாப்ல இருக்க ஒரு சிங்காக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே நான் பிரதமர், நான் அவங்க எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு நபர் தான். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெருமை மிகு ஹிந்து. அதே வார்த்தையை தான் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு தவறாக தெரிகிறது, பிரதமர் சொல்லும் போது சரியா தெரியுது அப்படின்னா தவறு அண்ணாமலை மீது இல்ல, உங்களுடைய பார்வையின் மீதுதான் இருக்கு. மோடி அவர்கள் சொன்னதை தான் அண்ணாமலை வழிமொழிந்தார் இன்று வி த லீடர்ஸ் ஆர்கனைசேஷன்ல இருந்து அப்படின்னு சொன்னா, அப்ப திருமாவளவன் சந்தேகப்பட்டது சரிதான், நீங்க பாஜகவோட பி டீம். அப்பா நாங்க என்ன சொல்றோம், மோடி அவர்கள் சொன்ன அத்தனை விஷயங்கள்லயுமே நாங்க உடன்பட்டு, நாங்க இந்த விஷயத்த மோடி சொன்ன விஷயத்த நாங்க உடன்படுகிறோம்னு சொல்றோம். சரியான விஷயங்கள் எங்க இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை தானே. திருமாவளவன் நாளைக்கு ஒரு விஷயங்கள் சரியான விஷயம் சொன்னா அதையும் நாங்க எடுத்துக்குவோம்.
விஜய் அவர்கள் சரியான ஒரு விஷயங்களை எங்களுடைய கொள்கைக்கு ஏற்பாடு சொல்ற மாதிரி மக்களுடைய நலனை சார்ந்த ஒரு விஷயங்கள் சொல்றாங்கன்னா அதையே நாங்க எடுத்துக்குவோம். நீங்க பிரதமர் சொன்ன எந்த விஷயமே எடுத்துக்காம எதற்கு எடுத்தாலும் மோடியினுடைய எதிர்ப்பு, நாங்கள் 24 மணி நேரமும் மோடியினுடைய எதிர்ப்பு தான். காலையில எந்திரிச்சா மோடியை திட்ட ஆரம்பிச்சா நீங்க பாஜகவினுடைய பி டீம் கிடையாது. அமித்ஷா உங்களுக்கு போன் பண்ணாருன்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, அமித்ஷா எனக்கு கால் பண்ணி பிறந்த நாள் வாழ்த்து சொன்னாரு. ஹலோ திருமாஜி, ஹவ் ஆர் யூ, ஹாப்பி பர்த்டே, ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு சொல்லி கேட்டாருன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நீங்க சசிகலா நாங்க சொல்ற மாதிரி நீங்கள் ஒன்றாக சிரித்து ஒன்றாக கூடி குழவிய ஒரு இரு நபர்கள் நீங்க பாஜகவினுடைய பி டீம்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? இது பி டீம் ஏ டீம்ங்கிறதுக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது சுபாஜி. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்வது என்ன அப்படின்னா, எந்த இடத்துல சரியா இருக்கோ, எந்த விஷயங்கள் சரியா இருக்கோ அந்த விஷயங்களை எடுத்துக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. எங்களுக்கு உண்டான ஒரு அரசியல் பாணி, தனியான ஒரு அரசியல் பாணியை அண்ணாமலை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்தியாவில் இல்ல, உலகத்துல நிறைய நாடுகள் பின்பற்றக்கூடிய சிங்கிள் ஸ்டேஜ் பாலிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நேற்று பொள்ளாச்சி மேடையில கொண்டு வந்தார். இது லண்டன்ல ஃபாலோ பண்ற ஒரு விஷயங்க. ஸ்டேஜ்ல எந்த ஒரு தலைவருமே கிடையாது, எந்த ஒரு தொண்டருமே கிடையாது, எங்கேயுமே பிளக்ஸ் கிடையாது, எங்கேயுமே பேனர் கிடையாது. 50 கிலோமீட்டருக்கு கொடி நின்னா எங்களுக்கு எல்லாம் பார்த்தா என்னங்க பொதுக்கூட்டம் நடத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி வசந்தராஜன் திட்டணும் போலயே இருந்தது. என்னங்க பொதுக்கூட்டம் நடத்துறீங்க, பிளக்ஸ் கிடையாது, பேனர் கிடையாது, ஸ்டேஜ்ல யாருமே தலைவர் யாரும் கிடையாது, பொதுக்கூட்டமா இப்படி நடத்துங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்தி நீங்க ஒரு எக்ஸாம்பிளா, நாங்க முன்ன ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். நீங்க தலைவர்களுடைய இடத்துல போய் உட்காருங்க, தொண்டர்களோட தொண்டர்களா போய் உட்காருங்க. எனக்கு இசைப்பிரிவு பாதுகாப்பு இருந்தா நான் மக்களோட பிரிஞ்சு போயிடுவேன், அதனால என்னுடைய பாதுகாப்பை நானே ரத்து செய்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு மனிதனை நீங்க எந்த ஒரு விஷயம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் நல்ல விஷயங்களா இருந்தா அதை எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். திருமாவளவன் பற்றி நீங்க பேசியதால நான் ஒரு விஷயத்த கூட சொல்றேன். திருமாவளவன் அவர்களுடைய பேட்டியை கூட நான் பார்த்தேன், அவர் பேசியிருந்த அந்த பேட்டியை கூட பார்த்தேன். இவர் 2 நாட்கள் டெல்லியில போய் உட்கார்ந்து இருந்தாரு. அப்புறம் ராஜினாமா கடிதத்தை மோடி அவர்களிடமும் அமித்ஷா அவர்களிடமும் கேட்டு அந்த அனுமதியை வாங்கிட்டு ராஜினாமா பண்றாரு. ஏன் வெளியே நான் பாஜகவை விட்டு வெளியே விட்டேன் அப்படின்னு சொல்லுவதற்கு அண்ணாமலைக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாருல. இதே கேள்வி நான் திரும்ப கேட்கிறேன். திமுகவுடைய கூட்டணியில திருமாவளவன் அவர்கள் முன்னாள் தொடர்ந்து கொண்டிருந்தார். தாவேகா கூப்பிட்டதுக்கு அப்புறம் நேரடியா வெளியே நான் டிவிகே கூட்டணிக்கு போறேன், டிவிகேல மினிஸ்டர் வாங்கிட்டு போறோம்னு சொல்லி திருமாவளவன் சொல்வதற்கு என்ன? எதற்காக இரவோடு இரவாக ஸ்டாலின் வீட்டுக்கு போய் உட்கார்ந்து அனுமதி வாங்கி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாரு? சோ நீங்கள் செய்வது உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் முறையற்ற ஒரு செயல். இன்னொரு விஷயம் கூட நான் சொல்றேன். அண்ணாமலை அவர்கள் நேற்று பேசும் பொழுதே சொல்லிவிட்டார். நேற்று நாங்க எல்லாமே பாஜகவில இருந்து வெளியே வந்தா ரொம்ப கடினமான ஒரு முடிவு தான். நிறைய பேர் நிறைய கட்சிகள்ல இருந்து வெளியே வந்திருக்கீங்க, கடினமான ஒரு முடிவு தான், இல்லைன்னா சொல்லல. ஆனால் நமக்கு நம்மளை வளர்த்து விட்ட ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஒரு கட்சியை விட்டு நீங்க எக்ஸிட் ஆகுறீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியை விட்டு நீங்க எக்ஸிட் ஆனாலும் சரி, ஒரு கட்சியை விட்டு எக்ஸிட் ஆனாலும் சரி, ஸ்மூத் எக்ஸிட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுக்காக தான் ராஜினாமா கடிதம்னு ஒரு விஷயமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எனக்கு ராஜினாமா கடிதம் கொடுக்கணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது. எங்களை கட்சியை பொறுத்த வரைக்கும் வெளியில விட்டு நான் வேற ஒரு கட்சிக்கு போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னா இவன் பாருப்பாங்க வந்தான் வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் நடந்துட்டு போகும். அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா கட்சி பொறுப்புல விட்டு தூக்குவாங்க. ஆனா அது முறை கிடையாது. முறையான ஒரு விஷயங்களை செய்ய வேண்டியது ஒரு சிறந்த நபர், ஒரு தலைவர்களுடைய கடமை. அதாவது நான் முறையாதான் இந்த விஷயத்தை செய்வேன் அப்படின்னு சொன்ன அண்ணாமலை அவர்களுடைய கருத்து எங்க இருக்கு? எந்த விஷயத்துக்கும் முறையெல்லாம் தேவையில்ல, நீ வெளியே கண்ணாமலாம் இங்க இருந்து அங்க வரலாம், அங்க இருந்து இங்க வரலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்ற திருமாவளவனுடைய கண்ணோட்டம் எங்க இருக்கு? இதுலயே தெரியலையா தலைவர் யாரு அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி தெரியலையா? நீங்க வயதில் வேணாலும் மூத்தவராக இருக்கலாம், எத்தனை வருஷம் நீங்க அரசியல இருந்தீங்க அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் கிடையாது. உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு, தமிழக மக்களுடைய நலன் எப்படி இருக்கு, உங்களுக்கு எந்த விதமான சிந்தனைகள் இருக்கு அப்படிங்கறது உங்ககிட்ட பேசுற ஒரு சில விஷயங்களே தெரிஞ்சுக்கலாம். நேற்று அண்ணாமலை அவர்கள் பேசிய அந்த ஒரு விஷயங்களையும் திருமாவளவன் பேசிய இந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தராசுல வச்சு பாருங்க. எந்த தராசு தற்பொழுது தமிழகத்துக்கு தேவை அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக அனைவருக்குமே புரிந்துவிடும். திருமாவளவன் பேசுற விஷயங்கள்லாம் இன்னைக்கு நேத்தா கிடையாது. அவர் பல வருட காலமாகவே தமிழகத்தில் கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் எப்பவுமே அண்ணன் பேசிக்கிட்டே இருப்பாரு. தற்போது வி த லீடர்ஸ் குரூப் கிட்டே வம்பெடுத்துக்கிட்டு இருக்காரு. நாங்க ஒரு அரசியல் இயக்கமாக இல்லாமல் ஒரு அமைப்பாக இருக்கிறோம். அரசியல் இயக்கமாக நிச்சயமாக மாறும் பொழுது அவருக்கு உண்டான பதிலடி இன்னும் ஹெவியா இருக்கும். சுபாஜி சபரி நேற்றைய அவருடைய உரை, அதை எப்படி பாக்குறீங்க? சுபாஜி இதை நீங்க நிறைய விஷயங்கள்ல டீகோட் பண்ணலாம். நம்ம இந்த டீகோடிங் விஷயம் அப்படிங்கிறது அண்ணாமலையினுடைய ஒரு பேச்சுக்கு நிச்சயமாக தேவையில்லை. ஏன்னா காரணம் என்னன்னா, சாதாரண ஒரு பாமர மக்களுக்கு கூட புரியக்கூடிய அளவுக்கு தான் அவருடைய பேச்சுக்கள் இருக்கும். ஒரு 7.5 HP மோட்டரை போட்டு தண்ணி எடுத்து விட்டா எந்த அளவுக்கு ஒரு ஃப்ளோ இருக்குமோ அந்த அளவுக்கு ஃப்ளோவா இருந்தது அவருடைய ஸ்பீச். நேத்து அங்க உட்கார்ந்து கேட்ட அந்த 1,00,000 பேருக்கும் அண்ணாமலை அண்ணனுடைய வி த லீடர்ஸ் அமைப்புல இணைந்தவர்கள் அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தோட அங்க உட்கார்ந்து அங்க பேசியிருக்காங்க. அவர் அண்ணாமலை அண்ணனுடைய முழு நேர உரையையும் கேட்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் போன்லயோ
டிவிலயோ கம்ப்யூட்டர்லயோ அவருடைய முழு பேச்சையும் கேட்டார்களோ அவர்கள் அந்த நிமிடத்திலிருந்து வீதி லீடர்ஸினுடைய ஒரு நிர்வாகியாக நிச்சயமாக மாறிவிடுவார்கள். அவர்கள் நிச்சயமா வீதி லீடர்ஸ் விட்டு வெளியவே போக மாட்டாங்க. ஏன்னா அவருடைய கண்ணோட்டம் எந்த அளவுக்கு இருக்கு, உலகத்தை தாண்டி உலக சிந்தனை அளவுக்கு அவருடைய ஒரு யோசனை இருக்கு. நம்ம ஒயிட் பேண்ட் அப்படின்னு சொல்லி இந்த மந்த் கொண்டு வரோம். இது வந்து அமெரிக்காவில் பின்பற்றப்பட்ட ஒரு விஷயம். இந்த வெள்ளை கலர் பேண்டுக்கு வந்து அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். ரெட் ரிப்பன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது வந்து சப்ளை செயினை வந்து நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது, பட் ஆனா டிமாண்டை வந்து நம்மளால கட் பண்ண முடியும் ட்ரக்ஸ்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இதுக்கு முன்னாடி எந்த அரசியல் தலைவர்கள் வந்து தமிழகத்துல பேசினாங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியல. இந்தியாவிலேயே யாரும் அதிகமாக பேசியது போல எனக்கு தெரியவே இல்லை. நம்ம வந்து டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட இருந்து கட் பண்ணணும். சோ அதுக்குண்டான ஒரு சென்டிமெண்ட்ஸான விஷயங்கள் நிறைய கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தியிருந்தார். நீங்க அண்ணாமலை பேசிய விஷயங்களை பற்றி கேட்கிறீர்கள். அண்ணாமலை பேசுறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸ் இது எல்லாமே ஆஸ் பர் பிளான் தான். அவர் என்ன நினைக்கணும், இது வந்து மக்களுக்கு வந்து இந்த ட்ரக் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணார். 100% அதை புரிய வச்சார். அதே நேரத்துல வந்து நிறைய பேர் வந்து கேட்டது வந்து அவர் வந்து அரசியலை வந்து ஏன் அதிகமாக வந்து மேடையில் பேசவில்லை. ஏன்னா இது வந்து அமைப்பு அரசியலாக இந்த இயக்கம் வந்து 100% மாறத்தான் போகிறது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை அந்த இடத்துல கொடுத்திருக்கிறாரு. அதே நேரத்துல வந்து 2026 தேர்தலை வந்து நிறைய சொல்லியிருக்காரு. டிவிகே அரசு வந்து புதிதாக பதவியேற்ற ஒரு அரசு தான். இப்போ வந்து அவர் வந்து 2026 தேர்தலை மையப்படுத்தி கூட அண்ணாமலை நிறைய விஷயம் பேசியிருந்தார். இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நிறைய பேர் திரு செங்கோட்டையன் அவர்களை தவிர மீதி இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களுக்குமே வந்து அனுபவம் குறைவு. அவர்கள் வந்து ஒரு கவுன்சிலரா கூட நிறைய பேர் கம்மி பேர் தான் இருந்திருக்காங்க. அந்த பர்வேஸ் மாதிரி ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் வந்து அரசு பதவிகள் எதுலையுமே இருந்தது கிடையாது. சோ அவர்களுக்கு உண்டான நேரங்களை வந்து நிச்சயமாக நாம் தர வேண்டியது வந்து நம்மளுடைய கடமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். ஆனா அதே நேரத்துல வந்து அந்த டைமுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டார். இவர்கள் வந்து ஈஸியாக கத்துக்கணும். அதே நேரத்துல வந்து உங்களுக்கு வந்து தமிழக அரசின் மீது இருக்கக்கூடிய கடன் சுமையை வந்து குறைப்பதாக நீங்கள் சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தீங்க. இந்த வருஷமும் நீங்க 85,000 கோடி கடன் வாங்கதான் போறீங்க, அடுத்த வருஷமும் வாங்கதான் போறீங்க, அதுக்கு அடுத்த வருஷமும் வாங்கதான் போறீங்க. நீங்கள் இதை குறைப்பதற்கு என்ன வழி இருக்கு அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழகம் வந்து கண்டுபிடிக்குமா கண்டுபிடிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. சோ அது வந்து ஒரு தீர்க்கதரிசி மாதிரி இந்த விஷயத்தை நாங்க சொன்ன மாதிரியே தான் பாக்குறோம். ஆனா அதே நேரத்துல வந்து 2026 வந்து எப்படி ஒரு ஆட்சி மாற்றம் நடந்ததோ அதே போல 2031 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. எல்லாருக்குமே நன்றாக தெரியும் சுபாஜி. ஏன்னா ஆன்டி இன்குபன்சி அப்படிங்கிறது வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் இயர்ல ஒண்ணுமே இருக்காது. எந்த ஒரு ஆட்சிக்குமே முதல் வருடம் வந்து ஆன்டி இன்குபன்சி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகவே ஆகாது. நான் ஓரளவுக்கு மீடியமா ஆட்சி செய்தார்கள் அப்படின்னா 2வது வருஷம் கூட ஃபார்ம் ஆகாது. சுத்தமா ஒண்ணுமே ஆட்சி செய்யல அப்படின்னா 3வது வருடம் 4வது வருடம் 5வது வருடம் வந்து ரொம்ப மோசமான ஆன்டி இன்குபன்சில தமிழகம் சிக்கும். கரண்ட் பிரச்சனையாக இருக்கட்டும், பணவீக்கமாக இருக்கட்டும், ஒரு இடத்துல உங்களால விலைவாசி உயர்வையோ கட்டுப்படுத்த முடியல, இந்த மாதிரி விஷயங்கள் தமிழகத்துல வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்ததுன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எப்ப இதே தானப்பா டிஎம்கே ஆட்சியிலையும் நடந்தது, இதே தானப்பா அதிமுக ஆட்சியிலையும் நடந்தது, இந்த ஆட்சியை நம்ம மாற்றம்னு சொல்லி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கோம், இவன் ஆட்சியில மட்டும் என்னப்பா மாறி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அவர்களுக்கு உண்டான ஆல்டர்னேட் பர்சனை தேடுவாங்க. ஏன்னா தமிழக மக்கள் வந்து ஆல்டர்னேட் பர்சனை தேட ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த 2026 தேர்தல். சோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எப்படி அப்படின்னா, அண்ணாமலை அண்ணன் வந்து நம்மளுடைய பணிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கணும், மக்களுக்காக நம்ம நின்று கொண்டே இருக்கணும். போதைக்கு எதிரான தமிழகம் அப்படின்னு சொல்லி இந்த மாதம் நாங்க எப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறோமோ அதே மாதிரி சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்றவாறு அடுத்த மாதத்தை வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் கொடுத்திருக்காரு. சோ தொடர்ச்சியாக 6 மாதம் காலம் வந்து வீதி லீடர்ஸ் அமைப்புக்கு வந்து கண்டினியூஸா ஒர்க்ஸ் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. சோ அதனால நாங்க வந்து எங்களுடைய வேலையை மையப்படுத்தி மக்கள் மத்தியில போய் நிக்க போறோம். சோ மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நிச்சயமாக விஜய் அவர்கள் மீது ஏற்படுத்தக்கூடிய ஒரு எதிர்ப்பாக இருக்கட்டும், இல்ல மற்ற கட்சிகளை வந்து அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சிகளாக இருக்கட்டும், மக்கள் வந்து ஒரு சிறந்த அரசியல்வாதிகளாக, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதிகளாக, ஒரு படித்த அரசியல்வாதிகளாக, ஒரு திறமையான அரசியல்வாதிகளாக அரசியல் செய்வதற்கு சிறந்த ஒரு இடமாக வீதி லீடர்ஸ் அமைப்பு அடுத்து ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த கட்சி இருக்கத்தான் போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தெளிவா சொன்னார். சோ இது வந்து நான் சொன்னது எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் மட்டும்தான். ஏன்னா இதெல்லாம் தாண்டி ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப நிறைய பேசினார். நமக்கு நன்றாக தெரியும். ஏன்னா ட்ரக்ஸ்ங்கிறது எந்த அளவுக்கு வந்து ஒரு மக்களுடைய வாழ்க்கையில் வந்து எஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப திறம்பட பேசியிருந்தார். நமக்கு நன்றாக தெரியும். அவருடைய ஸ்பீச்ல வந்து அவரோட எல்லா ஸ்பீச்சுமே நம்ம கேட்டிருப்போம். அவரோட இன்டர்வியூஸாக இருக்கட்டும், அவரோட பிரஸ் மீட்டாக இருக்கட்டும், எல்லாமே கேட்டிருப்போம். பட் வந்து நேத்து பேசின அவருடைய பேச்சு வந்து அந்த எல்லா ஸ்பீச்சுக்குமே வந்து ஒரு ஜெம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீச். என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்த நபர்லாம் அழுகுறார். அவர் வந்து ஒரு வயசான ஒரு விவசாயி தான், மெக்கானிக் ஒருத்தர்.
அவரு என்ன நான் கேட்கறேன் ஏன்னா அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாதாரணமா ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. தம்பி அவர் வந்து அண்ணாமலை வந்து வாடா போடான்னு பேசுறவங்க தான் பேசினாரு. ஆனா அது வந்து ஒரு பாசத்தின் ஒரு வெளிப்பாடா தான் நான் பார்த்தேன். தம்பி இவன் தாண்டா தம்பி எதிர்காலம், இவன் தாண்டா தம்பி அடுத்து ஒரு ரவுண்டு வரப்போறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லும் போது எங்களுக்கே ஒரு மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் பண்றது. அண்ணாமலை நான் பேசினதோட பக்கத்துல சுற்றி இருந்த ஒரு சில மனிதர்கள் பேசிய விஷயங்கள்லாம் கேட்கும்போது அவர்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தோ இல்ல ஒரு டபுள் மைண்டடா அந்த கூட்டத்துக்கு வந்தாங்களா? ஏன்னா நிறைய திமுக நண்பர்கள் வந்திருந்தாங்க, நிறைய அண்ணா திமுகவை சேர்ந்த நண்பர்கள் வந்திருந்தாங்க, நான் என் கூடயே வந்திருந்தாங்க. ஆனா நாங்க இப்ப வண்டி ஏறி நாங்க இங்க இருந்து மாநாட்டு திடலுக்கு போகும் பொழுது இரட்டை மனதாக வந்தவர்கள் திரும்பி வரும்பொழுது முழுக்க முழுக்க ஒரு வீத லீடர்ஸினுடைய ஒரு தன்னார்வலராக திரும்ப வந்தாங்கிறத மட்டும் என்னால வந்து அறுதியிட்டு உறுதியிட்டு என்னால சொல்ல முடியும் சுபாஜி. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நேற்றினுடைய அந்த பொள்ளாச்சி மாநாட்டினுடைய அண்ணாமலையினுடைய பேச்சு வந்து ஒரு மணிமகுடமாக இருந்தது. சிறந்த பேச்சு. நாங்க இப்ப வாழ்க்கையிலே பார்த்தது தமிழக அரசியல்வாதி இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ளூயண்டா ஒரு விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் அந்த சித்தாந்தங்களை கொண்டு போய் சேர்த்த முடியும் அப்படிங்கறது வந்து நேற்று என் கண் கூட நாங்க பார்த்துட்டோம் சுபாஜி. மாநாடு அப்படின்னாலே சமீபத்துல தமிழ்நாடுகள்ல நிறைய ஒரு ஆர்கனைசேஷன் லெவல்ல ஒரு பற்றாக்குறை இருக்கிறத பார்க்க முடியுது. அவங்களுக்கான முறையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் அந்த வசதிகள் இல்லாம இருக்கிறத பார்க்க முடியுது. தண்ணீராக இருக்கட்டும், இல்லைன்னா வேற ஏதாவது அவங்களுக்கு ஒரு பக்கத்துல ஒரு மெடிக்கல் கேம்ப் அந்த மாதிரியாக இருக்கட்டும். நேற்று ஆர்கனைஸ் செய்யப்பட்ட அந்த கூட்டம் வந்து எப்படி இருந்தது? கூட்டம் முடிந்து எல்லாரும் எப்படி முறையா தள்ளுமுள்ளெல்லாம் இல்லாம வெளியில வந்தாங்களா? ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்ல சுபாஜி. ஆர்கனைஸ்டா செஞ்சாங்க. அதற்கான வாலண்டியர்ஸ் எல்லாம் அங்க இருந்தாங்களா? எல்லாமே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பர்ஃபெக்டா இருந்தது சுபாஜி. நாங்கெல்லாம் என்ன நினைச்சோம் அப்படின்னா எப்ப வேணா மாநாட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்த அனுபவம் எங்களுக்கு இருந்ததுனால நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஆளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கையில வெளியில இருந்தே வாங்கிட்டு போயிட்டோம். தண்ணி எப்படியும் கிடைக்கிறது ரொம்ப தூரம் போய் குடிக்கணும் போல் இருக்கு, நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க எப்பவுமே வந்து அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கும் மாநாட்டுல. நீங்க மாநாடு சைட்ல போயிட்டு வந்தவங்க நீங்களும் கூட போயிருந்திருப்பீங்க. சோ அதெல்லாம் நமக்கு ரெகுலரா கிடைக்கும். ஆனா இந்த தண்ணீர் அப்படிங்கிறது வந்து என்னைக்குமே பிரச்சனையா இருந்திருக்கும். ஆனா நேற்றைய மாநாட்டுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஆளுக்கிட்டையும் கிட்டத்தட்ட ஒரு 4 பாட்டில் 5 பாட்டில் பிளாஸ்டிக் வித்த சின்ன பெட் பாட்டில் சும்மாவே கிடந்திருக்கு. சும்மா யூஸ் பண்ணாத பாட்டில்ஸே அவ்வளவு பாட்டில் இருந்தது. நீங்க தண்ணி குடிக்கிறீங்களோ குடிக்கலையோ உங்களுக்கு கரெக்டா ஒரு ½ அன் அவர் கொஞ்சம் உங்க கைக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வந்துகிட்டே இருந்தது. அதே நேரத்துல ஸ்நாக்ஸ் ஆகட்டும், பிஸ்கெட்ஸ் ஆகட்டும், ஸோ ரெகுலரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி பார்க்கிங்க்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டிராபிக் வந்து எப்பவுமே வந்து ஒரு மாநாட்டை விட்டு வெளியே வரும் பொழுது டிராபிக் எக்கச்சக்கமான டிராபிக் நிற்கும். ரோடுல இருந்து கிளியர் பண்ணி அந்த போலீஸ் எல்லாம் கிளியர் பண்ணி அனுப்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனா நேற்றைய மாநாட்டுல அந்த வாலண்டியர்ஸ் பண்ண அந்த விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு நாங்களாம் ஒரு 9 o'clock பக்கம் வண்டி வெளியே எடுத்தோம். 9:40 நாங்க கிட்டத்தட்ட சிட்டி தாண்டி வெளியே வந்துட்டோம். நியர்பை பொள்ளாச்சி எல்லாம் தாண்டி அந்த பக்கம் வெளியே வந்துட்டோம். சோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே 100% எஸ். இப்படிதான் ஒரு மாநாடு நடத்தணும். செலவு இல்லாம அழகா எங்களுக்கு மேக்சிமம் நேற்று நடந்த இந்த செலவு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா இந்த கூடாரம் போட்டதுக்கு உண்டான செலவு மட்டும்தான் இருந்திருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து பிளக்ஸி செலவு கிடையாது, மாநாட்டுக்கு வண்டிக்கு அரேஞ்ச் பண்ணணும்னு செலவு கிடையாது, 200 ரூபாய் வரக்கூடிய ஆட்களுக்கு 200 ரூபாய் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, வந்தவங்களுக்கு குவார்டர் கோழி பிரியாணி தரணுங்கிற அவசியம் கிடையாது. சோ இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஆர்வலர்களா ஒரு நீங்க வந்து ஒரே விஷயத்துல நீங்க மாநாட்டினுடைய ஒரு நிலையை நீங்க பார்த்தரலாம். ஒருத்தங்க வந்து சேர்ல போய் உட்காந்துட்டு ஒரு தலைவர்கள்லாம் உள்ள வரதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு வெளியே போறாங்க, டக்கு டக்குன்னு வெளியே போறாங்கன்னா அவர்களுடைய கடமை முடிந்து விட்டது, எனக்கு கொடுக்கப்பட்ட பணத்திற்கு நான் வந்துட்டேன், உட்காந்துட்டேன், கிளம்பிட்டேன் அப்படிங்கிற ஒரு மனபாவத்தோடு உள்ள வரவங்களுடைய எண்ணிக்கை வந்து காலி சேர் வந்து நமக்கு நன்றாக காட்டி கொடுத்து விடும். ஒரு மாநாட்டுல ஒரு இடத்துல வந்து நிறைய காலி சேர் இருக்கு அப்படின்னா கூட்டிட்டு காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தவங்க எல்லாமே வந்தாங்க, உட்காந்தாங்க, அட்டனன்ஸ் போட்டாங்க, காசு வாங்கினாங்க, கிளம்புனாங்க அப்படின்னு சொல்லி இருக்குமே ஒழிய நேற்றைய மாநாட்டினுடைய நிலை என்ன தெரியுமா? தண்ணி குடிக்கலாமோ இல்ல எனக்காவது ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எந்திரிக்கிறோம் அப்படின்னா நாங்க எந்திரிச்ச சேரே எங்களுக்கு பறி போயிடும். பின்னாடி இருந்த ஆளு இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் போய் நம்ம கூட்டமா இருக்கிற கல்யாணத்துல சாப்பாட்டு பந்திக்கு போனோம்னா நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு ஆள் நிப்பாங்க. அதே மாதிரியே நேற்று எங்களுக்கு எல்லாம் இந்த சேர் விட்டுறக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி, அரசியல்ல சேர் விட்டுறக்கூடாது, பதவி விட்டுறக்கூடாதுன்னா பரவாயில்ல, ஒரு மாநாட்டுல சேர் விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷன்ல கூட நேற்று நாங்க எங்களுடைய மாநாட்டினுடைய நிலை இருந்தது. ஒருத்தங்க எந்திரிச்சோம் அப்படின்னா இன்னொருத்தவங்க உட்காந்துட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி வெளியில மாநாட்டுக்கு வெளியில வந்து மாநாட்டு பந்தலுக்குள்ளேயே வர முடியாத மாதிரி இருந்த கூட்டங்கள்லாம் நிறைய இருந்தது. அண்ணாமலை உள்ள வர்றதுக்கு ரொம்ப திணறிட்டார். ஒரு முதுகுல வந்து ரத்தம் எல்லாம் வந்து இது வந்து நாங்க இன்னைக்கு காலைல கூட நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். வருத்தமா தான் இருந்தது, பட் ஆனா அது ஒரு பக்கம் கர்வமாவும் இருந்தது. அன்பை சிந்திய தொண்டர்களுக்கு வந்து ரத்தத்தை சிந்தி ஏற்றிக்கொண்ட அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். உண்மையிலேயே வந்து ஒரு தலைவன் எங்களுக்கு கிடைச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது சுபாஜி. நேற்றைய மாநாட்டை வந்து மிஸ் பண்ணவங்க வந்து இந்த வீதி ரைடர்ஸ்ல இருந்தும் கூட போய் பார்த்துட்டு வரணும், பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா எஸ், நீங்க உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை வந்து மிஸ் பண்ணிருக்கீங்க.
முன்னாள் அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாருன்னா, விஜய் தாவேகா கட்சி தலைவர் விஜய், முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர்ல பேசினத மக்கள் ரசிக்கல அப்படின்னு சொல்றாரு. ஸ்டாலினுக்கு கோபம் வரணும், வந்தால் இந்த ஆட்சி கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் மாறாது சுபாஜி. எனக்கு தெரிந்த வரையும் தற்போதுள்ள சூழ்நிலை வந்து டிஎம்கே பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து தமிழக வெற்றி கழகம் செய்துச்சு. என்னன்னா, ஆட்சியில பங்கு கொடுத்து அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து அந்த விஷயங்களை கொடுத்துருக்காங்க. கட்சிகளுக்கு மக்களுக்கு செஞ்சாங்க செய்யலங்கிறதெல்லாம் ரெண்டாவது. அரசியல் கட்சிகளுக்கு அந்த மாற்றத்தை வந்து தாவேக அரசு கொடுத்துருச்சு. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு அமைச்சர், காங்கிரசுக்கு 2 அமைச்சர், ஐயுஎம்எலுக்கு ஒரு அமைச்சர், எல்லாத்துக்குமே அவங்க கொடுத்து வந்து அவர்களுடைய கணக்கை ஈடு செய்து விட்டார்கள். சோ ஆட்டோமேட்டிக்கா வெளியே வர மாட்டாங்க. அதுக்கு ஏற்றார் போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆட்சியை கமுத்தக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7ல இருந்து 8 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்க. அவர்கள் வந்து எதிர்தரப்புல இருந்த எம்எல்ஏக்கள் தான். யாருமே வந்து தாவேக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணல, விஜயை தவிர. விஜய் தன்னுடைய 2 தொகுதியில ஒரு தொகுதி ராஜினாமா பண்ணியிருக்காரு. இப்ப அதையும் மீறி வந்து ஒருவேளை திரும்பவும் வந்து இடைத்தேர்தல் வருகிறது அப்படின்னா நிச்சயமாக விஜயினுடைய கை வந்து மிகப்பெரிய அளவுல ஓங்கி இருக்கும். எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சிகளுடைய நிலைமை வந்து உண்மையிலேயே ரொம்ப மோசம் தான். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து எந்த தவறையும் இந்த நிமிடம் முறை செய்ததாக எங்களுக்கு தெரியவில்லை. ஆனா அதே நேரத்துல வந்து கரூர்ல வந்து விஜய் பேசின விஷயத்தின் மீது எனக்கு உடன்பாடு கிடையாது. அதை நான் ஓப்பனா சொல்லிடுறேன். எனக்கு பர்சனலா நான் சொல்றேன், இது வந்து வீத லீடர்ஸ் அமைப்பின் ஒரு வாலண்டியரா சொல்றாரு. எனக்கு பர்சனலா அதன் மீது ஒரு உடன்பாடு கிடையாது. எனக்கு காரணம் என்னன்னா, இறந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி போராட்டத்துல இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, ராணுவத்துல இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, காவல்துறையில இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அரசு பணிகள்ல இருக்கும் பொழுது, வேலைகள்ல இருக்கும் போது இறந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சோ இவர்களுக்கெல்லாம் உங்களால பணி நியமன ஆணை தர முடியல அப்படின்னா, இந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு சினிமா நடிகரை பார்ப்பதற்காக ஒரு கூட்டத்துக்கு வந்த ஒருத்தங்க வந்து இறந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து நான் அரசு பதவி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, இது யாரை அவமதிக்கக்கூடிய செயல்னா 16 லட்சம். ஒரு தடவை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடக்கும்போது 16 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறான். அந்த 16 லட்சம் பேரையும் அவமதிக்கக்கூடிய செயலை தான் விஜய் அவர்கள் வந்து செய்திருக்கிறார். ஏன்னா அவர்களுக்கு ஏதாவது தரணும், நீங்க வந்து அரசு பதவி தரக்கூடாது, இல்ல வேற ஏதாவது ஒண்ணு தரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய கட்சி நிதியில இருந்து 10 கோடி ரூபாய் பணம் கொடுங்க. அது கூட அரசு நிதியில இருந்து நீங்க தர முடியாது. உங்களுடைய கட்சி நிதியில இருந்து கொடுங்க. அவங்க வந்து அரசு நிகழ்ச்சிகள்ல வந்து கலந்துக்கிட்டு 41 பேர் சாகல. தமிழக வெற்றி கழகத்தை ஏற்பாடு செய்திருந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு தான் அவர்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். அதற்கு முழு பொறுப்பு நீங்க தான். விஜய் அவர்கள் வந்து என்னதான் வந்து காவல்துறை இன்னைக்கு வந்து சரியில்லை, காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாலும், அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அங்க வந்து அவங்க ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கல்ல, அங்க லோக்கல்ல இருந்த அந்த மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், ஒன்றிய செயலாளராக இருக்கட்டும், ஆனா இவங்க வந்து ஏதோ பிளான் பண்றாங்கன்னா கூட்டம் கட்டு கடங்காம இருக்கு, நீங்க வந்து நின்னீங்க அப்படின்னா நிச்சயமாக தள்ளுமுள்ளாகும், உயிரிழப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சாதாரண ஒரு பாமர மக்களா அந்த இடத்துல இன்னும் வேடிக்கை பார்த்த மனுஷனுக்கு கூட நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். சோ அதெல்லாம் வந்து ஒரு கரு இருக்கு. நீங்க 100% பணியுமே தூக்கி நீங்க வந்து காவல்துறை மேலேயோ இல்ல திராவிட முன்னேற்ற கழக அரசு மேலேயோ போட முடியாது. அவர்கள் மேலும் குறை இருக்கிறது, உங்கள் மேலேயும் குறை இருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி இத்தனை மணிக்கு வர வேண்டிய விஜய் அவர்கள் வந்து இத்தனை மணிக்கு வந்தார். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் லேட்டா வந்தாரு, 7 மணி நேரம் லேட்டா வந்தாரு. கூட்டத்தினுடைய டைமிங்னு சொல்லப்பட்ட நேரத்துல தான் நீங்க மெட்ராஸ்ல இருந்தே கிளம்புறீங்க அப்படின்னா உங்களுடைய நேரமின்மை வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். நீங்க முன்னாடியே வந்திருக்கலாம். இல்ல ஒருவேளை அந்த இடத்துல அதிகமாக கூட்டம் இருக்கு அப்படின்னா, நான் அப்பவே கேள்விப்பட்டேன், நாமக்கல்ல ஒரு ஸ்பாட் இருந்தது, நாமக்கல்ல நிறுத்தி நீங்க கொஞ்ச நேரம் பேசியிருந்தீங்கன்னா நாமக்கல் கூட்டம் பார்த்துட்டு அப்படியே போயிருந்திருப்பாங்க. அந்த கூட்டம் இங்க கரூருக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்காது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் இருந்தது சுபாஜி. இதையெல்லாம் மீறி உங்கள் மீதும் தவறை வைத்துக் கொண்டு விஜய் வந்து முழுக்க அந்த இடத்துல வந்து ஓடு ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு. சோ ஆட்டோமேட்டிக்கா பழைய எக்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க போட்டு பார்க்கலாம். அதற்காக அவர்கள் வந்து தியாகிகள், அவர்கள் வந்து காந்திவாதிகள்லாம் நான் சொல்ல வரல. செந்தில் பாலாஜியோ திரு ஏவா வேலு அவர்களையோ வந்து நான் வந்து காந்தியவாதினா சொல்ல வரல. அவர்களும் ஊழல் செய்தவர்கள் தான். அவர்கள் மீது ஊழல் கரை இருக்கிறது. நீங்கள் நடவடிக்கை எடுங்கள், எல்லாமே செய்யுங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனா அந்த எந்த இன்சிடென்ட் மீது நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க, டிரான்ஸ்பார்மர் ஊழலின் மீது நீங்க செந்தில் பாலாஜி மீது நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னா எஸ், நீங்க வந்து ஒரு உண்மையான ஒரு அரசை நடத்துகிறீர்கள் நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா நீங்க வந்து எதன் மீது அவருடைய தாக்குதல் எங்க வைக்கிறாரு அப்படின்னா, குதிரை பேர வந்து டிவி அரசு மீது வந்து குதிரை பேர வழக்கு வந்து போட்டு செந்தில் பாலாஜி அவர்களை முடக்க பார்க்கிறார். சோ ப்ராப்பரான கேஸ் வந்து நிச்சயமாக போடுங்க. அவர் மீது ஊழல் வழக்கு போட்டு அந்த ஊழலுக்காக அவரை தேடுங்க, அவருக்கு வந்து லெட்டர் கொடுங்க, அதனால அதை வச்சு அவரை கைது பண்ணுங்க. எல்லாமே மக்கள் நிச்சயமாக ஏத்துக்குவாங்க. ஏன்னா நீங்க வந்து மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கீங்க, தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கீங்க. நீ தீய சக்தி கூட இருந்த எல்லா தீய சக்தியும் உங்க கூட தான் இருக்கு. நீங்க தீய சக்தியா தூய சக்தியா அப்படிங்கறத வந்து இன்னும் 1 வருடம் 2 வருடம் ஆகும் சுபாஜி தெரிஞ்சுக்கிறதுக்கு. சோ விஜய் வந்து சொன்ன விஷயங்கள்ல வந்து எனக்கு சுத்தமாக உடன்பாடு கிடையாது. எனக்கு மாற்று கருத்து உண்டு சுபாஜி.